லேடிஸ் ப்ளீஸ் ஸ்பீக். திரிக்கிறாங்க இல்லைங்களா? வேண்டான்னு நீங்கள் நினைக்கிறத கூட செய்ய வைக்கிறாங்க. அப்போ யூ ஆர் an independent women ஆங்க? நெவர். ஸோ அவர் சொசைட்டி has to move towards that. When are we going to move to that place? நம்ம எப்போ அந்த இடத்தை அடைய போகிறோம்? நம்ம எப்போ நமக்குன்னு ஒரு சுதந்திரத்தை தேடிக்க போகிறோம்? நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க, ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, சொசைட்டியில் எல்லாமே இருக்குது. ஐ எம் நாட் பிளேமிங் மென் ஹவ் given us all the opportunities. சொசைட்டியில் நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. பட் ஆர் வி யூட்டிலைசிங் இட்? நம்ம அதை உபயோகிக்கிறோமா, பயன்படுத்திக்கிறோமா? சொல்லுங்கள் லேடிஸ், பயன்படுத்திக்கிறோமா? கண்டிப்பாக இல்லை. எல்லா இடத்துலையும் என்னால் ஆகாது, என்னால் முடியாது, நான் எதுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு சோம்பேறித்தனம். இயலாமை கிடையாது, அது சோம்பேறித்தனம் இல்லைங்களா? சோம்பேறித்தனமா பயமா? பயம். எக்ஸாக்ட்லி, பயம். ஆகாது நினைச்சிருந்தா ஜெயலலிதா அம்மா 5 வாட்டி சிஎம் ஆயிருப்பாங்களா? ஆகாதுன்னு நினைச்சிருந்தா கல்பனா சாவ்லா மேலே போயிருப்பாங்களா? நோ. அந்த ஆகாதுன்றது தான் நம்மளோட லிமிட்டை காமிக்குது. ஸோ எவ்ரி டைம் வி சே ஆகாது, வி ஆர் சப்ரெஸ்ட். உன்னால் முடியாது. நாட் ஓன்லி our parents, not only our in-laws, not only our husband, our children also do the same thing. Am I right? Yes. Even I have faced certain things. விமனை வந்து சப்ரெஸ் பண்ணினே இருக்குது. உன்னால் முடியாது. We can do. நம்மளால் முடிஞ்சதை நம்மளால் கண்டிப்பாக செய்ய முடியும் இல்லைங்களா? 3 வேளை சமைக்க தெரிய பெண்ணுக்கு செய்ய தெரியாதா? வாழ்க்கையில் சாதிக்க தெரியாதா? சாதிக்கணும். இந்த நாட்களில் சமுதாயத்தில் பெண்கள் தான் அதிக சாதனை புரியுறாங்க. மெட்ரோ ஓட்டுறாங்க லேடிஸ் இல்லையா? ஃப்ளைட் ஓட்டுறாங்க லேடிஸ். அப்போ நம்மளால் செய்ய முடியாதா? கண்டிப்பாக செய்யணும். So I just want to share few qualities which you can practice to become an independent woman. I hope I'm not boring. Bore அடிக்குதுங்களா? Let us play something. கேம் ஆடலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா? கேம் ஆடலாமா? ஓகே, let me finish my speech. First of all, முதல்ல நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை வேணும். We should have self-confidence. Ladies lack in this. தன்னம்பிக்கையே நம்ம எடுத்துகிட்டு வந்தாலும் அதை வந்து நம்ம வெளிப்படுத்த முடியறது இல்லைங்களா? ஆமாம் தானே? நம்மளால் வெளிப்படுத்த முடியறதில்லை. பிகாஸ் த சொசைட்டி மேக்ஸ் அஸ் ஃபீல் தட். த சொசைட்டி டஸ் நாட் டெல் தட் யூ ஆர் நாட் செல்ஃப் கான்ஃபிடென்ட். வி ஃபீல் தட் த சொசைட்டி டெல்ஸ் அஸ் நாட் தட் யூ ஆர் நாட் கான்ஃபிடென்ட். நம்மளுடைய எண்ணங்கள் தான் அதை வெளிப்படுத்துது. நம்மளுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ டு பி செல்ஃப் கான்ஃபிடென்ட் இஸ் டு ஹாவ் செல்ஃப் அவேர்னஸ், ப்ராக்டிஸிங் பாசிட்டிவ் செல்ஃப் டாக் அண்ட் செட்டிங் அ ஃபர்ம் பவுண்ட்ரிஸ். இதெல்லாம் இருந்தால் செல்ஃப் அவேர்னஸ், நமக்கு விழிப்புணர்வு இருக்கணும். நல்லதை பேச கற்றுக்கணும். டோன்ட் காசிப். காசிப் வந்து உங்களுக்கு எந்த விதத்துலேயும் யூஸ்ஃபுல் இல்லை. பொதுவாகவே பெண்கள் என்ன நினைக்கிறீங்க? டைம் பாஸ் பண்ணுறதுக்கு காசிப் பண்ணுறீங்க. டோன்ட் காசிப். இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார். அடுத்த பெண்ணை பற்றி பேசும்போது உங்களை மற்ற பெண் பேசுவாங்கன்றத யோசிங்க. ஸோ சிந்தனையிலே நம்ம சரியாகணும். ஃபஸ்ட் செட்டிங் அ ஃபர்ம் பவுண்ட்ரி. ஒரு எல்லையை நம்ம சுற்றி நம்ம ஒரு எல்லையை வரைஞ்சிக்கணும். இந்த எல்லைக்குள்ளே நம்மளை எதை வேணால் சாதிக்கலான்றது ஒரு எல்லையை நம்ம சுற்றி வரைஞ்சிக்கணும். You need to always celebrate and appreciate and love yourself. First of all, உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்க. இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட்டு உங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க. தென் யூ எக்ஸ்பெக்ட் யுவர் பாஸ் டு அப்ரிஷியேட். அதே போல் வீட்டில் சமைக்கிறீங்களா, ஒரு வேலை செய்கிறீங்களா, ஒரு காரியம் செய்கிறீங்களா, ஃபஸ்ட்டு அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஐ ஃபினிஷ்ட் இட் வித் ஆல் பர்ஃபெக்ஷன் நீங்கள் நினைங்க. அப்புறம் மற்றவங்க உங்களை
appreciate பண்ணணும். Don't worry if they don't appreciate also, because you know what you have done is perfect. So your confidence to build your identity will lead you to an appreciation. And the confidence எப்போ கொண்டு வரீங்களோ, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எப்போ வருதோ அப்போவே நீங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். The real fact is that no one is ready to appreciate a woman. Are they ready? In workplace? யாருக்காவது அனுபவம் இருக்கா? ஓ, இந்த லேடி நல்லா பண்ணிட்டாங்கன்னு யாருன்னா சொல்கிறாங்களா உங்கள் சுப்பீரியர்ஸு? கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. The society is like that. Do you really get appreciation from home, your workplace and the society? We are always suppressed in this patriarch society. This is where women should break all the barriers and build up her confidence, which will really bring a chance in life. One thing I would like to say, never be overconfident. Self-confidence, confidence, இது ரெண்டுக்கும் ஓவர் கான்ஃபிடென்ஸ்க்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாது. ஓவர் கான்ஃபிடென்ட் அதீத நம்பிக்கை, நமக்குள்ள அதீத நம்பிக்கை வந்துடக்கூடாது. நானே எல்லான்ற எண்ணம் வரக்கூடாது. We are always not single, we are always we. In a family, women is not single, she is we. இல்லைங்களா? We have so many in front of us and behind us. So we are we. Don't be overconfident because it will lead to disasters. So beware and be self-confident. Next, self-respect. Self-respect. Respect yourself first. First உங்களை நீங்கள் மதிக்க கற்றுக்கணும். உங்களுடைய மதிப்பு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மற்றவங்க மதிக்கிறாங்களா இல்லையான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நெவர் ஸ்டாண்ட் இன் த பிளேஸ் யூ ஆர் நாட் ரெஸ்பெக்டட். நோ மேட்டர் however the place or event is important. If you keep bending yourself for others' instructions, you can never stand up anywhere. So be yourself first. The very important thing is being financially independent. பொருளாதார ரீதியாக நம்ம சுதந்திரமாக இருக்கணும். எத்தனை பெண்கள் இங்கே ஹோம் மேக்கராக இருக்கீங்க? How many are housewives? எல்லாரும் ஒர்க்கிங்கா? எல்லாரும் ஒர்க். How many are not working? Housewife, வீட்டில் இருக்கிறவங்க, வேலைக்கு போகாதவங்க. Please lift your hands. Okay, very good. You all are homemakers. நான் எதுக்கு கேட்குறேன்னா, you will know why I am asking. Every homemaker will know why I am asking this question. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு யூடியூப்பில் ஒரு நான் பார்த்தேன். அதில் கோபிநாத் கேட்பார், நீங்கள் எத்தனை வாட்டி அவர் கொடுத்த காசை உங்கள் காசு இல்லை அவர் காசுன்னு நினச்சிங்கன்னு கேட்பார். அப்போ ஒரு லேடி சொல்லுவாங்க, எப்போவுமே நினச்சேன் சார். Was she right? எப்போவுமே அது அவர் காசுன்னு தான் எனக்கு தோணும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. How many agree with this? Please put your hands. Yes. ஹோம்மேக்கராக இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளம். You cannot use husband's money for your choice. இல்லைங்களா? Am I right ladies? இது ஒர்க்கிங் விமெனுக்கு தெரியும். Because they are always independent. While others may disagree with this point, the concept of being financially capable is a significant step towards independence. It also allows women to make decisions and make choices about their life, such as education, career, family planning, and personal goals without relying on others. For a working woman, you can do or you can take your own decisions. இல்லைங்களா? You need not rely on others in the house. அப்பா மேலே டிபெண்ட் ஆக தேவையில்லை, ஹஸ்பண்ட் மேலே டிபெண்ட் ஆக தேவையில்லை.
மகன் மேலே டிபெண்ட் ஆகிறது மேலே. யூ ஹாவ் யோர் மனி இன் யோர் ஹேண்ட், ஸோ யூ கேன் ஹேண்டில் இட் ஆஸ் யூ லைக். இல்லைங்களா? ஒரு விருப்பப்பட்ட ஒரு பொருள் கூட வாங்க முடியாது. கரெக்டுங்களா? விருப்பப்பட்டு ஒரு புடவை வாங்கிட்டீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லு பட்ஜெட்டை தான் வீட்டில். இல்லைங்களா? விருப்பப்பட்டு ஒரு கிச்சன் ஐட்டம் வாங்கிட்டால் போதும். இங்கே இல்லையா, அங்கே இல்லையா, அது இல்லையே, இது இல்லையா, ஆல் சார்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் we will face and hear. So independent women, she has the rights and she has the freedom to buy or do or take decisions. இல்லைங்களா? Am I right, ladies?